பயாப்சி பண்ணுறதுனால டியூமர் ஸ்ப்ரெட் ஆகுமா? இதுக்குரிய ஆன்சர் எஸ், அப்புறம் நோ. அந்த ட்ராக்டையும் நம்ம முழுசாக கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அப்போ எப்படி இருக்கும், ஒரு 1 ரூபி காயின் அளவுக்கு நம்ம அந்த தோலையும் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க ஒரு 5 சென்டிமீட்டருக்கு இன்சிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது ஒரு வேளை அது ரொம்ப பெரிய ஸ்காராக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் சர்ஜரிக்கு அப்புறமா அந்த தோலை க்ளோஸ் பண்ண முடியாமல் கூட போயிடலாம். இப்போ அவங்க இன்சிஷன் போட்டுட்டு அவங்க நேராக தான் உள்ளே போனாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. கேன்சர் சர்ஜரியில் வந்து நம்ம எல்லா கேன்சர் டிஷ்யூவையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் அந்த கேன்சர் திரும்ப வராது. காலை வந்து காப்பாற்றவே முடியாமல் கூட போயிடலாம். அவங்களுக்கு நம்ம ஆம்புடேஷன் கூட பண்ண தேவைப்படலாம். நீங்கள் அவர்கிட்ட 2 கேள்வி கேட்கணும். முதல் கேள்வி, ஓப்பன் பயாப்சியா இல்லை கோர் நீடில் பயாப்சியா? ரெண்டாவது கேள்வி, ஒருவேளை இது கேன்சர் அப்படின்னு வந்துடுச்சு அப்படின்னா இதற்குரிய முழு ட்ரீட்மெண்ட்டையும் உங்களால் கொடுக்க முடியுமா?